அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் தனுசு ராசிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய வருடகிரகங்களோட பெயர்ச்சியும் நடக்குதுங்க. குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேதுக்களோட பெயர்ச்சி இந்த வருடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே பெரிய மாற்றங்களை இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 முதல் 3 மாதங்களில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்துடாதுங்க. இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே தொடருங்க. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையுங்க. மே மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சியில் ராசிநாதனான குரு பகவான் 7வது ஸ்தானத்துக்கு வர்றது மிகவும் சிறப்பான அம்சங்க. தனுசு ராசியவே 7வது ஸ்தானத்துலேருந்து நேரடியாக பார்க்கறது நிறைய உத்வேகத்தையும் நல்ல நம்பிக்கையும் ஏற்படுத்துங்க. 6வது ஸ்தானத்தில் இருந்த குருனால பல இன்னல்களையும் போட்டிகளையும் சந்தித்தவங்களுக்கு 7வது ஸ்தானத்துக்கு வர்றது நல்ல விடிவு காலமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாத திருமண தடைப்பட்டு போயிருந்தாலும் திருமண கைகூடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத கணவன் மனைவி உறவும் சீராகுங்க. அதோட வாழ்க்கை துணையோட உடல்நலமும் நல்ல முன்னேற்றம் அடையுங்க. கடந்த காலங்களில் சில உடல் உபாதைக்கு உள்ளாயிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் சரியாயிருங்க. அதற்கு அடுத்ததாக கூட்டா தொழில் செய்கிறவங்களுக்கு இது நல்ல காலனே சொல்லலாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க. கூட்டு தொழிலில் அதிக லாபத்தையும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்வாருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகுங்க. இது ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூடவே சில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாங்க. தொழில்காரகனான சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10வது ஸ்தானத்தோட தொடர்பு பெறும்போது தொழில் கண்டிப்பாக வலுப்பெறுங்க. தொழிலில் நல்ல வருமானமும் முன்னேற்றமும் அடையறக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல தாங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால எடுத்த காரியங்களை முடிக்க நிறையா உழைக்க வேண்டியது வரலாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பயப்பட தேவையில்லைங்க. மே மாதம் நடக்கிற இன்னொரு பெயர்ச்சியில் ராகு பகவான் 3வது ஸ்தானத்துக்கு வர்றதுனால எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் மனம் தளராத போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத ராசிநாதனான குரு பகவானே ராசியை பார்க்கறதுனால ராசி ரொம்ப வலுவாக இருக்குங்க. உடலும் மனசும் சோர்வடையாத எதையும் செய்யக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுற வகையில் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. முக்கியமாக கடன் தொல்லைகளிலிருந்து சற்று விடுபடுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாத போட்டிகளை ஈஸியாக சமாளிப்பீங்க. தொழிலையாகட்டும் உத்தியோகத்திலேயாகட்டும் அல்லது வெளிப்புறங்களில் நடக்கிற போட்டி பொறாமைகளை சாதாரணமாக சமாளித்து கடந்து போகக்கூடிய ஆற்றலும் கிடைக்குங்க. அதற்கு அடுத்ததாக எங்கெங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கலாங்க. கேது பகவான் 9வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் சனி பகவான் 4வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் தாய் தந்தையரோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுங்க. அவங்களோட சிறு வாக்குவாதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. தாய் தந்தையரோட மட்டும் இல்லாத தாய் தந்தை உறவினர்கள் வழிகளையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகணுங்க. அதற்கு அடுத்ததாக பொது காரியங்கள் எல்லாம் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க. அதற்கு அடுத்ததாக தவறான வழிகளில் ஈடுபடும் போது ரொம்ப கடுமையான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதற்கு அடுத்ததாக உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைங்க. தேவையற்ற உணவுகளை தவிர்க்கிறதே ரொம்பவும் நல்லதுங்க. மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் வருடம் ஒரு நல்ல வருடமாகவே அமையுங்க. பொருளாதாரமும் அந்தஸ்தும் நல்லா உயருங்க. சிறு சங்கடங்களை பொறுமையாக கடந்து போனாலே போதுங்க. இப்போ நம்ம இங்கே சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்களுங்க.
ஒவ்வொருத்தரோட ஜனனகால ஜாதகத்தின்படி நடக்கிற தசாபுத்திகள் தாங்க ரொம்பவும் முக்கியமானது. கோச்சார பலன்கள் அதுக்கு உறுதுணையாக அமையுங்க. எது எப்படி இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் சில தாக்கத்தை ஏற்படுத்தாத போகாதுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.